ஃபார் த ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம ஃப்ளைட் ஜர்னி பண்ணியிருந்தோங்க. எங்கேருந்து இது வரையும் அப்படின்னா சேலம்லேருந்து பெங்களூர் வரையும் ட்ராவல் பண்ணியிருந்தோங்க. எந்த ஃப்ளைட்டில் அப்படின்னா அலைன்ஸ் ஏரில் தாங்க ட்ராவல் பண்ணியிருந்தோம். ஸோ சேலம் ஏர்போர்ட் எங்கே இருக்குது அப்படின்னா ஓமலூர்லேருந்து ஒரு 4-5 கிலோமீட்டர் தொலைவில் தாங்க சேலம் ஏர்போர்ட் வந்து லொக்கேட் ஆகியிருக்கு. ஸோ இந்த ஒரு ஃப்ளைட் ஜர்னிக்கு நமக்கு டிக்கெட் ஃபேரை எவ்வளோ கலெக்ட் பண்ணாங்க அப்படின்னா 885 ரூபா டிக்கெட் ஃபேரும் அண்ட் கன்வீனியன்ஸ் ஃபீஸ்லாம் சேர்த்து ஒரு 1334 ரூபா அப்ராக்சிமேஷனாக அவ்வளோ வந்ததுங்க. இந்த ஃப்ளைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சேலம்லேருந்து பெங்களூர் வரையும் ட்ராவல் பண்ணுறதுக்கு. ஸோ நம்மளோட ஃப்ளைட் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2:20 சேலம் ஏர்போர்ட்லேருந்து கிளம்புங்க. அதனால் நான் ஒரு 1:30 மணி போல் தாங்க சேலம் ஏர்போர்ட் ரீச் பண்ணேன். ஸோ அங்கே போயிட்டு என்னோட ஐடி ப்ரூஃப்லாம் கொடுத்துட்டு போர்டிங் பாஸ் கலெக்ட் பண்ணிட்டு செக்யூரிட்டி செக்லாம் முடிச்சுட்டு ஸோ வெயிட்டிங் ஹாலில் போயிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோங்க. ஷார்ப்பாக 2 மணிக்கெல்லாம் நம்மளோட போர்டிங் பாஸ் எல்லாமே செக் பண்ணிட்டு ஃப்ளைட்டில் போர்ட் பண்ணுறதுக்கு நம்மளை அனுப்பிட்டாங்க. ஸோ அப்படியே போயிட்டு டேரெக்டாக ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டில் வந்து காலை வச்சாங்க. வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் அது. ஸோ அங்கேருந்து கரெக்டாக ஒரு 2:23 போல் அங்கேருந்து கிளம்பணுவாங்க. சேலம் ஏர்போர்ட்லேருந்து ஒரு 30 நிமிஷத்துலேயே தமிழ்நாடு பார்டர் கிராஸ் பண்ணி கர்நாடகா பார்டருக்குள்ளே போயிட்டோங்க. அங்கே கெம்பகவுடா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டில் கரெக்டாக 3:20க்கு லேண்ட் ஆக வேண்டியதுங்க. ஆனால் ஒரு 16 நிமிஷம் முன்னாடியே 3:04 லேண்ட் ஆயிட்டோங்க. ஸோ ஃப்ளைட்லேருந்து டீபோர்ட் ஆனதுக்கு அப்புறமா அங்கிருந்து நம்மள ஒரு பஸ்ல பிக்கப் பண்ணி அங்கே டொமஸ்டிக் டெர்மினல் இருக்கு இல்லைங்களா, ஸோ அரைவல்ஸ் அங்கே ட்ராப் பண்ணாங்க. இந்த விளாகோட ஃபுல் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட யூடியூப் சேனல்ல இருக்கு. ஸோ அதோட லிங்க் கீழே கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஓப்பன் பண்ணி பார்த்துக்குங்க.